வெல்கம் டு வில்லேஜ் வாழ்க்கைங்க. எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வெத்தலை கொடி தான். நான் எங்கள் அம்மா வீட்டுக்கு வந்திருக்கேன். எங்கள் அம்மா வீட்டில் வெத்தலை கொடி படர விட்டுருக்காங்கங்க. வீட்டுக்கு முன்னாடி கிட்டத்தட்ட அது 2வது மாடி வரைக்கும் போயிருக்கும். அதை காமிக்கிறேன் பாருங்கள். மேலே வரைக்கும் போயிட்டாங்க. சாப்பிட்றது தான், சாப்பிட்ற வெத்தலை கொடி. ரொம்ப காரம் இருக்காது, நல்ல டேஸ்ட்டாகவே இருக்குங்க. செவுத்தை கூட விடுறதில்ல நம்ம ஆள். எப்படி பிடிச்சிக்கிட்டு வளர்றாங்க பாருங்கள், எவ்வளோ ஸ்ட்ராங்காக. செவுத்துலேயே படர விட்டுடலாம் போல் இருக்குது. செவரை பிடிச்சிக்கிட்டு அவங்க பாட்டுக்கு ஏற ஆரம்பிச்சிருவாங்க. இதுலேருந்து ஒரு செடி நான் பதியம் போட்டு எங்கள் வீட்டில் கொண்டு போய் வச்சுருக்கேன். அது இப்போ தான் வளர ஆரம்பிச்சிருக்கு. மழை பெஞ்சிட்டா வெத்தலை கொடிக்கு கொண்டாட்ட ஆரம்பிச்சிருங்க. பெரிய பெரிய இலையாக கொடுக்கும். மழை இல்லாத சமயத்தில் சின்ன சின்ன இலைகளாக மாறிடும். இது நாட்டு வெத்தலைங்க. ஒரு குட்டி செடி ஒன்று பதியம் போட்டிருக்கேன். அதுலேருந்து இப்போ தான் கிளை வெடிக்குது. சின்ன செடியை எடுத்து பதியம் போட்டேன். அதுலேருந்து தான் பிச்சு வச்சுருக்கேன். இப்போ தான் ஒரு வேலை விட ஆரம்பிச்சிருக்கு. இன்னும் 2 செடிகள் கூட இங்கே வச்சுருக்கேன். அதுவும் கொஞ்சம் துளிர் வர ஆரம்பிச்சிருக்கு. பார்க்கலாம். அப்புறம் இந்த சந்தனம் உள்ளதானுங்க. இதுவும் கிட்டத்தட்ட ஒரு மாடியை தேடி மேலே போயிட்டு அம்மா வீட்டில் இந்த 2 செடியும் நல்ல அழகாக வளர்ந்துருக்கும். வீட்டுக்கு மேலே வரைக்கும் போயிருக்கோம். ஒரு வேப்ப மரத்து மேலே ஏறி முருங்கை மரத்துலையும் ஏறி மேலே போயிட்டேன். மாடியில் ஏறி போய் பார்த்தீங்கன்னா இந்த சைடு வரைக்கும் வந்திருக்குங்க. மேலே இங்கே வரைக்கும் வந்து தொங்கும். செடியை பார்த்தீங்கன்னாவே தெரியும். காமிக்கிறேன் பாருங்கள். அங்கே இருக்கு. இங்கேருந்து எங்கே ஏறி மேலே வந்திருக்காங்க பாருங்கள். இவங்க தான் அந்த வெத்தலை கொடி. வெயிலுக்கு மேலே ஓவர் தாக்கம் இருக்கிறதுனால செடியோட இது மாறி இருக்கு. தண்ணி பத்தலையா என்னன்னு தெரியல. மழைக்கு தான் செழிப்பாக வளருங்க. கீழேருந்து வர இலைகள் ரொம்ப பெருசாகவே இருக்கும். இப்போ மேலே போக 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 சின்ன இலைகளாக வந்துடுது. முல்லைப்பூக்கள் இப்படி இருக்கும். இந்த மரத்தில் எவ்வளோ பெரிய முருங்கைக்காய். ஓ மை காட். குட்டி மரம் தான், நீல மரம். ஆக்சுவலி லாஸ்ட் இயரே காய்ச்சிருக்கணும். எங்கள் அப்பா மரத்தை வெட்டிட்டாங்கன்னு சொன்னாங்க. இப்போ மறுபடியும் வளர்ந்து காய்கள் விட ஆரம்பிச்சிருக்கு. நீல நீல முருங்கைக்காய். பார்த்தீங்களா? இவங்க அப்புவை பார்த்துருப்பீங்க, சிம்பாவை பார்த்துருப்பீங்க. அம்மா இங்கே வா. இவங்க எங்கள் வீட்டு செல்லக்குட்டி. அம்மா வீட்டில் உள்ள பொண்ணு. பொண்ணு ஆக்சுவலி. எங்கள் வீட்டில் 2 பசங்க. கியூட்டுக்கு அறிவு பிள்ளை. என்ன சொல்லும் நீங்கள்? அறிவாடி தங்கம்மாள். என்னடா வேணும்? என்னமோ வேணும் போல் இருக்கு. என்ன வேணும்? அம்மா டீ கொடுக்கலையா உனக்கு? ஆண்டி சரி ஓடு. எங்க பாப்பா எங்கடி? கீழே தூங்குறாளா, அழுகுறாளான்னு போய் பார்த்துட்டு ஓடு. ஓடு ஓடு, கீழே போய் இறங்கி போய் பார்த்துட்டு வாடிச்செல்லாம். நல்ல பேச்சு கேட்கும். போமா, ஓடு ஓடு, அம்மா கூப்பிட்றா. ஓடு ஓடு, போய் பாப்பா பார்த்துட்டு ஓடு.
இன்றைக்கி வீடியோ அவ்வளோதானுங்க. எங்களோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸுங்க. பாய் பாய்.